உம், இன்றைய சொற்பொழிவு புலம்பெயர் நல்வாழ்வு. இந்த சொற்பொழிவு ராஜகருணா மாஸ்டரால் நடாத்தப்படும். இன்று எனது அண்மை கிராமத்து அச்சுவேலியைச் சேர்ந்த ராஜகருணாவை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவரை பற்றி சொல்ல போனால் 9:30 மணி முடிந்துவிடும். ஆதலால் சுருக்கமாக, இவர் ஆன்மீக செல்வன் என்ற விருதை 2019 ஆண்டு தட்டிக்கொண்டார். அதைவிட சர்வதேச இந்து குறிப்பீடாதிபதி என்றும் தர்மகுல சீலர் என்றும் 2019 ஆண்டு பெற்றுக்கொண்டார். வாழ்நாள் சாதனையாளர் போன்ற கிராமிய விருதுகளை பலதையும் பெற்றுள்ளார். இவரை பல ஆலயங்கள் சேவையை பாராட்டி பொன்னாடை போட்டு கௌரவித்துக் கொண்டனர். பல நூல்களை வெளியிட்டுள்ளார். 1980 ஆண்டு ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தார். இப்போ ஈழத்தமிழ் முருகதாசனாக மாறிவிட்டார். 3000க்கு மேலான காணொளிகளை வெளியிட்டவர் எமது தளத்திற்கு பெரும் உதவியாளராக பக்க பலமாக இருப்பது பெருமைக்கு உரியது. இவரது உதவி செய்யும் மனப்பான்மையை மிகவும் பாராட்டுகின்றேன். இப்போ ராஜகருணா, இத்தளம் உங்களுடையதே. வணக்கம். வணக்கம். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும். ஆனால் மௌனம் உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். இன்று புதன்கிழமை 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை யோகா மாஸ்டர் நடாத்துவார். சொற்பொழிவு புலம்பெயர் நல்வாழ்வு. இந்த உரையை ஆற்ற இருப்பவர் ராஜகருணா, ஜெர்மனியிலிருந்து இந்த உரையை நடாத்தப்படும். அதன் பின்பு கலந்துரையாடல், கேள்வி பதில் என 9:30 மணி அளவில் நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது ஜெகா மாஸ்டரை அன்பாக அழைக்கின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களிலும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் எமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் எமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகுவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளம் தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதறியில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். வெளியில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது.
வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தவா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. Thank you, Dr. Jagannathan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for providing the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health and harmony in the world. Thank you. Thanks goes to Mr. and Mrs. Srikandaraja Master for this platform. And thanks goes to Jagannathan Master for guiding the meditation. Thanks also goes to Southern Master for displaying the posters. And thanks goes to myself for the music. Thank you. நன்றி தாரா. இன்றைய சொற்பொழிவு புலம்பெயர் நல்வாழ்வு. இந்த சொற்பொழிவு ராஜகருணா மாஸ்டரால் நடத்தப்படும். இன்று எனது அண்மை கிராமத்து அச்சுவேலியைச் சேர்ந்த ராஜகருணாவை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவரை பற்றி சொல்ல போனால் 9:30 மணி முடிந்துவிடும். ஆதலால் சுருக்கமாக, இவர் ஆன்மீக செல்வன் என்ற விருதை 2019ஆம் ஆண்டு தட்டிக்கொண்டார். அதைவிட சர்வதேச இந்து குறிப்பிடாதபதி என்றும் தர்மகுண சீலர் என்றும் 2019ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டார். வாழ்நாள் சாதனையாளர் போன்ற கிராமிய விருதுகளை பலதையும் பெற்றுள்ளார். இவரை பல ஆலயங்கள் சேவையை பாராட்டி பொன்னாடை போட்டு கௌரவித்துக் கொண்டனர். பல நூல்களை வெளியிட்டுள்ளார். 1980ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தார். இப்போ ஈழத்தமிழ் முருகதாசனாக மாறிவிட்டார். 3000க்கு மேலான காணொளிகளை வெளியிட்டவர் எமது தளத்திற்கு பெரும் உதவியாளராக பக்க பலமாக இருப்பது பெருமைக்கு உரியது. இவரது உதவி செய்யும் மனப்பான்மையை மிகவும் பாராட்டுகின்றேன். இப்போ ராஜகருணா, இத்தளம் உங்களுடையதே. வணக்கம். அண்டமாகி அவனியாகி அறியொனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி எண் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தென்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. எல்லாம் வல்ல என் குருநாதன் முருகப்பெருமானின் திருத்தாள்களை வணங்கி இந்த பிரபஞ்ச சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்திக்கும் இங்கு இந்த தளத்தில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். புலம்பெயர் நல்வாழ்வு என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது, இன்று உலகளாவிய ரீதியில் இனங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் காரணமாகவும் கல்வி போன்ற விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவிலும்
புலம்பெயர்வு மிக இலகுவாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த புலம்பெயர் வாழ்வு எங்களுக்கு எதனை தந்திருக்கின்றது, எவ்வாறு எமது மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ரீதியிலேயே இந்த நான் தலைப்பை எடுத்திருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், நாங்கள் எமது மொழி கலாச்சாரம் அத்தனையையும் தொலைத்தவர்களாக நாங்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். 1983 ஏற்பட்ட மிக இழிவான செயல்களின் மூலமும் எமது மக்கள் பட்ட சொல்லனா துயரங்கள் மூலமும் நாங்கள் எல்லோரும் மெதுவாக புலம்பெயர தொடங்கி இருக்கின்றோம். அந்த புலம்பெயர் வாழ்வு எமக்கு எவற்றையெல்லாம் நல்லதை தந்திருக்கின்றது என்பதை பற்றியே நாங்கள் கூற இங்கே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்னவெனில், இன்று உலகமயமாக்கலுக்குள் உலகம் எங்கள் கைகளுக்குள் சுருங்கிவிட்டது. இப்பொழுது கைத்தொலை பேசிக்குள்ளும் அவை சென்று விட்டது. ஆகவே இனி அடுத்த ஜெனரேஷன், அதாவது AI என்கின்ற தொழில்நுட்பம் ஊடாகவும் இந்த புலம்பெயர் வாழ்வை ஆக்கிரமிக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த புலம்பெயர் வாழ்வில் எமது மக்கள் எவ்வாறான துன்பங்களிலிருந்து மீண்டு எமது பிள்ளைகளையும் வருங்கால சந்ததிகளையும் காத்து கொண்டு நிற்கின்றார்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாக நான் இங்கே கருதுகின்றேன். காரணம், இந்த ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமல்லாது ஆஸ்திரேலியா, இன்றைக்கு உலக நாடுகள் எங்கு பார்த்தாலும் தமிழர்களுடைய பிரசன்னம் இல்லாத நாடுகளே இல்லை என்றே கூற வேண்டும். அந்த வகையில் இந்த பெற்றோர்களை நாங்கள் முதலில் கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் பட்ட கஷ்டம் தெரியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடிப்போடு முனைப்போடு 4-5 வேலை செய்து அவர்களுடைய உடல் நலம் ஒன்றையுமே கவனிக்காது பிள்ளைகளுக்காகவே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எல்லா புலம்பெயர்ந்த அந்நியர் தந்தையர்மார்களை நான் இங்கே முதலில் பாராட்ட விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், அவர்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மேலான கல்வியை கொடுத்திருக்கின்றார்கள். நான் ஒரு முறை பேற்ற சால்கை நான் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, ஸ்வீடன் பேராசிரியரை. அவர் என்னிடம் கூறிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், இந்த புலம்பெயர் தேசத்தில் அவரிடம் நான் கேட்டேன், எவ்வாறு நீங்கள் பேராசிரியராக இருக்கின்றீர்கள், எவ்வாறு தமிழ் பிள்ளைகளுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்று வினாவிய போது அவர் என்னிடம் சொன்னார், இன்று ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் கல்வியில் முன்னேற்ற நிலையில் நிற்பவர்கள் தமிழ் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்று அந்த வார்த்தையை கூறும் பொழுது உண்மையிலேயே நான் புலகாங்கிதம் அடைந்தேன். மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். காரணம் என்னவென்றால், நாங்கள் புலம்பெயர்ந்து எமது ஈழத்தில் இருந்து நாங்கள் இங்கு வரும் பொழுது எங்களிடம் ஒன்றும் இருக்கவில்லை, வெறுங்கையோடு வந்தவர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை நல்ல ஆளுமை மிக்கவர்களாக மாற்றி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் அல்லவா? அந்த வகையிலே உண்மையிலேயே இந்த பெற்றோர்களுடைய அந்த தியாகம் அது மிகவும் பெருமைக்கும் பாராட்டுக்குரியதுமாக இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை ஒரு நல்ல நிலையில் நாங்கள் நிலைநிறுத்தி அவர்களுடைய வளர்ச்சியையும் அவர்களுடைய பிரம்மாண்டத்தையும் பார்க்கும் பொழுது அவர்கள் புலகாங்கிதம் அடைகிறார்கள் அல்லவா? அது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நான் பல பேரை சந்திச்சிருக்கின்றேன். அந்த பெற்றோர்கள் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள் அத்தனையும் தாண்டி அவர்கள் சொல்கின்ற ஒரே ஒரு விடயம், என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்தை தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. அதாவது உலகம் கையுக்குள் வந்து விட்டது. அதைத்தான் அன்று ஏதோ சொன்னார்களோ தெரியவில்லை, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று இன்றைக்கு எல்லா இடங்களும் கோயில்கள் பிரசன்னமாகிக் கொண்டு அது எமது கலாச்சாரத்தை வளர்க்கின்றதாகவே நாங்கள் இங்கே காணுகின்றோம். அந்த வகையிலே எமது பெற்றோர்கள் எமது பிள்ளைகளுக்காக படுகின்ற தியாகங்களும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்வாழ்வாகவே நாங்கள் இங்கே கருதுகின்றேன். எவை எப்படி இருப்பினும் சிறந்த ஒரு கல்வியை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எமது ஊரில் இருக்கின்ற கல்வி
நிலைகளை விட இன்றைக்கு ஐரோப்பாவில் நீங்கள் விரும்பியவற்றை, திறமை இருந்தால் நீங்கள் விரும்பியவை எதையும் படிக்கக்கூடிய தன்மையை அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தரைப்படுத்தல் ஊடாக எமது மக்களை மட்டம் தட்டியவர்கள் இன்றைக்கு பிரமிப்போடு அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இன்று மெல்ல மெல்லமாக பார்லிமென்றுகளிலேயே நுழைந்து அவர்கள் எமது தமிழை வளர்க்கின்ற ஒரு பெருமையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் மெல்ல மெல்லமாக அவர்கள் பாராளுமன்றங்களை ஆக்கிரமித்து அவர்கள் நல்ல வளர்ச்சியையும் தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையையும் அவர்கள் முன்னோடியாக இருக்கின்ற வழிகளை காணும் பொழுது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக நாங்கள் அதை கருத வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோரும் தமிழர் என்ற ரீதியிலேயும் நாங்கள் ஏனைய மதங்களோடும் மொழிகளோடும் முட்டி மோதி இருந்தாலும் கூட நாங்கள் எமது கலை கலாச்சாரத்தை விடாமல் பின்பற்றி எமது பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக எமது முன்னோர்கள் திகழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த தன்மை உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு நல்வாழ்வாகவே நாங்கள் கருதுகின்றோம். அவர்கள் எவ்வாறு துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, இன்று ஒரு மிக சிக்கலான கால பகுதிகளுக்குள்ளும் கூட, அதாவது பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது தாய் நாடு தாய் மொழி எல்லாம் மாறி அவர்கள் ஐரோப்பிய வாழ்க்கைக்குள் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், பிள்ளைகள் படுகின்ற துன்பங்கள், அதாவது அவர்கள் இருமொழி கொள்கையை மாறி இப்பொழுது பல மொழி மாணவர்களோடு படிக்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் திறமைகளையும் போட்டிகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஊரில் இருக்கும் பொழுது ஒரு மொழிதான் எங்களுக்கு தேவை என்று இருந்த நாங்கள் இன்றைக்கு பன்மொழியில் புலமை பெற்றவர்களாக இருக்கின்றோம், மாறி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டிலேயும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எமது புலம்பெயர் வாழ்வு எமக்கு சில தீர்மைகளை தந்தாலும் கூட நமக்கு நன்மைகளையே தந்து கொண்டு இருக்கின்றது. அதில் கல்வி என்பது மிகுந்த முன்னிலையில் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் உற்று நோக்குகின்ற போது பொருளாதார ரீதியில் நாங்கள் எப்படி சிறப்படைந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது ஒருத்தருக்கும் பெரும்பாலான படித்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மொழி, வேலை இது ஒன்றுமே தெரியாதவர்களாக நாங்கள் இங்கு வந்தவர்கள் இன்று தனிப்பட்ட முதலாளிகளாகவும் செல்வந்தவர்களாகவும் மாறி இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசங்களிலே உண்மையிலேயே அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். விடாமுயற்சி விஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். அந்த விஸ்வரூப வளர்ச்சியிலே அவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும் பெருமையாகத்தான் இருக்கின்றது. இங்கே என்னுடைய ஊருக்குள்ளேயே ஒருவர் வரும்பொழுது சாதாரணமாக வந்தவர்கள் இன்றைக்கு 4-5 ஃபேக்டரியை நடாத்துகின்ற ஒரு வல்லமை பொருந்தியவராக மாறி ஏனைய மக்களுக்கும் நல்வாழ்வு அளிக்கக்கூடியதாக அவர் மாறி இருக்கின்றார். அதே போல இன்னும் எத்தனையோ பேர் அப்படி எல்லா நாடுகளிலேயும் தொழில் அதிபர்களாக மாறி இருப்பது மிக சிறப்பாகவே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக மருத்துவ வசதி. எங்களுடைய வாழ்க்கை குறுகிவிட்டது என்று இருக்கின்ற காலங்கள் எல்லாம் போய் இன்று இங்கே இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் ஊடாகவும் மருத்துவ வசதிகள் காரணமாகவும் எமது வயதை நாங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றோம். ஒரு சிலர் தங்களை குறுகிய வட்டத்துக்குள் முடக்கி கொண்டாலும் கூட, ஆனால் இன்று அவர்கள் பல பேருடைய வாழ்க்கைகள் வயது ஆயுள் ஆரோக்கியமாக மாறி இருக்கின்றது என்றே நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு எல்லா நாடுகளிலும், ஐரோப்பிய நாடுகள் போன்ற ஜெர்மனி எடுத்துக்கொண்டால் மிகவும் சுகாதாரத்துக்கு மிகப்பெரிய வசதிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இலவசமாக. ஆகவே அந்த வசதிகளையும் அனுபவித்து எமது மக்கள் மிகவும் ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாகவே கருதுகின்றது. அடுத்ததாக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது கலாச்சார இசைவு. எங்களுடைய கலாச்சாரம் ஒன்றை கூறுகின்றது, இங்கே ஐரோப்பிய கலாச்சாரம் ஒன்றை கூறுகின்றது, ஓஸ்டோ ஐரோப்பிய கலாச்சாரம் இன்னொன்றை கூறுகின்றது. இந்த இசைவுகளுக்குள்ளே எமது பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றார்கள், எமது பெற்றோர்கள் எவ்வாறு எங்கட பிள்ளைகளை திசை மாறாமல் அவர்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் ஒருவரோடு அல்ல, ஊரில் இருக்கும் பொழுது ஒரு மொழியோடு இரு மொழியோடு
மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் இங்கே வந்து பல மொழி ஆளர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் மாறி இங்கே உள்ள பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் அறிந்து அவர்கள் உலகத்தின் உச்சத்தை தொடக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு சிறப்புக்குரிய விடயம். ஆகவே நாங்கள் எமது நாட்டில் ஒரு மொழியோடு இரு மொழியோடு மூன்று மொழியோடு கஷ்டப்பட்டவர்கள் இங்கே வந்து பன்மொழி புலமையாளர்களாக மாறி இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் நல்லவர்களாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகவும் சிறப்பான ஒரு நல்வாழ்வாகவுமே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த உலகமயமாக்கலுக்குள்ள இந்த உலகங்களோடு ஒத்திசைந்து வாழும் பொழுது எம்மை நாங்கள் தரமாகவும் இன்னும் மேலாளர்களாகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உலகம் இன்று ஏஐயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை மிகப்பெரிய சிஸ்டங்கள் எல்லாம் வர இருக்கின்றன, மிக விரைவாக வர இருக்கின்றன. ஆள் இல்லாத கார்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றது, பரட்சாத்தையில் இருக்கின்றது. ஆகவே இனிமேல் காலங்களில் கடைகளை விட ஆன்லைன் ஷாப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்ற, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற இந்த காலத்திலும் கூட எல்லோரும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து எமது மக்களுக்கும் எமது பிள்ளைகளுக்கும் நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல திசை காட்டியாகவும் வாழ்ந்து எமது புலம்பெயர் வாழ்வை இன்னும் சிறப்பாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த இணையத்தை எமக்கு வழங்கிய சிறிஸ்கந்தராயா மாஸ்டர், தமா மாஸ்டர், ஜெகநாதன் மாஸ்டர், தாரா அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெகநாத், இது சுருக்கமா கிரியா முடிச்சிட்டீங்க. நல்லது. பொன்மொழிகள், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்தோம், பன்மொழிகள் பயின்றோம், பொருளாதாரம் படைத்தோம் என்று நல்ல கண்ணோட்டத்தில் கூறினீர்கள். உங்கள் நல்மனதை காட்டியது. அதற்கு நாங்கள் பாராட்டி 30 நிமிடங்கள் கடவோசம் செய்கின்றோம். நன்றி. நன்றி. தாயகம் என்றால் நினைத்தாலே கவலைதான். இதை எடுத்து அழகாக ராஜகருணா சொற்பொழிவு பாராட்டி நான் மகிழ்கின்றேன். கரங்கள் பல பல தன் உணர்வுகளுடன் காத்திருக்கின்றார்கள். முதலாவதாக நாங்கள் டாக்டர் நவரத்னத்தையும் அடுத்ததாக வரதா சண்முகநாதனையும் கூப்பிட இருக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜகருணா அவர்கள் இந்த நல்ல செய்திகளை எல்லாம் கூறியிருக்கிறார். அதில் புலம்பெயர்ந்தால பல நன்மைகள் உண்டு என்றுதான் முக்கியமாக கூறியிருக்கிறார்கள். நாங்களும் 2000 வருஷத்துக்கு முன்னம் கனியன் பூங்குதார் என்ற பூங்கோதரன் என்ற தமிழ் புலவர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகம் முழுதும் எமது ஊர், நாங்கள் உலகத்து பிரஜைகள், உலகத்தில் உள்ள எல்லோரும் எமது சகோதரர்கள் கேளீர் என்று கூறியிருக்கிறார். அதை அப்துல் கலாமும் இந்த யூரோப்பில் வந்து பேசின பொழுது கூறியிருந்தார் கரகோஷத்துடன். அதுதான் தமிழர் அந்த காலத்திலே உணர்ந்த விஷயம். அதனால நாங்கள் எமது நாடுகளில் இருந்தாலும் பல உலகத்தில் உள்ள பல நாடுகளுடைய முன்னேற்றங்களை பார்த்து அங்கே இருந்தே படித்து கொள்ளலாம், அங்கே அதை உருவாக்கலாம். நாங்கள் வெளிநாடுகளுக்கு வந்தபடியால் யுத்தாலத்தில் பல பேர் வந்தார்கள். இதுக்கு முதல் நாங்கள் மேற்படிப்புக்கு வந்தோம் நான் எல்லாம். ஆனால் இங்கே இந்த எமது நாட்டிலே நல்ல மூளைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. அந்த நேரம் புது புது ஆட்கள் வந்தாலும் அமெரிக்காவிலெல்லாம் திறமைசாலிகளை இந்தியாவில இருந்தோ இந்த நாட்டிலிருந்தோ எடுத்துக்கொள்வார்கள். 1965ஆம் ஆண்டு நான் அமெரிக்கன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு பேராசிரியரே, நீங்கள் இங்கே பாருங்கோ,
உங்களை வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறேன்னு ஒரு கடிதம் போட்டார். அது என்றால் அவர்களுக்கு திறமசாலிகள் வேண்டும், அந்த சோதனை திறமை செய்தபடியா. அது மாதிரி எத்தனையோ இந்தியர்கள் அமெரிக்காவில் போய் தங்கி அங்கே சயின்டிஸ்டாக மாறி பெரிய விண்வெளி விஷயத்திலையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால இந்த புலம்பெயர்வால எமது நாட்டுக்கு இழப்பு இருக்கு என்று கூறிக்கொண்டு, ஆனால் நாங்கள் வெளிநாட்டில் வந்தபடியால் இந்த செல்வங்களை சில நேரம் நான் யோசிப்பது, ஐரோப்பியர் ஆங்கிலேயர் நாடுகளில் இந்த செல்வங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு பகுதியை நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம். அதில் ஒரு பகுதி எடுத்து தாய்நாட்டுக்கு அனுப்புகிறோம் என்றும் யோசிக்கலாம். என்றாலும் நல்ல பேச்சையா என்னை தூண்டி விட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கே இருந்தாலும் தாய்நாட்டை மறக்கக்கூடாது. சென்ற வருஷம் 3 மாதம் அங்கு போய், இந்த வருஷம் 3 மாதம் யாழ்ப்பாணத்திலிருந்து பல உதவிகள் செய்து வந்திருக்கிறேன். நாங்கள் எப்போதும் தாய்நாட்டை மறக்கக்கூடாது கூறிக்கொண்டு விடுகிறேன். வணக்கம். மிக்க மிக்க நன்றி. சிறப்பாக உரையாற்றினீர்கள். நிச்சயம் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலில் நலி சிறந்தனவே என்று கூறுவார்கள். அது என்றைக்கும் எல்லோருடைய ஆழ்மனதிலும் நீக்கமற ஒளிந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் உண்மையிலேயே தங்களுடைய கருத்து உண்மையிலேயே வரவேற்க சிறப்பாக இருக்கின்றது. மிக்க மிக்க நன்றி. நன்றி டாக்டர் நவரத்ன மாஸ்டர். வரதஷான் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ராஜகர்ணா உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அருமையான ஒரு சொற்பொழிவை தந்தீர்கள். அதை பற்றி கூற வேண்டிய தேவையே இல்லை. இந்த சமயத்திலே நீங்கள் இப்பொழுது கூறின மாதிரி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், நான் அடுத்தது சொல்ல முதல் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் உற்ற தாய்மொழியும் உறவினர் அன்பும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. சரியா? உண்மை உண்மை உண்மை. இது அடுத்து உங்களுடைய இந்த தலைப்பிலே என்னை தூண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அண்மையிலே அதை கேள்விப்பட்டேன். அதை உங்கள் எல்லோருக்கும் சொல்லுவேன், பகிர்வேன். அதற்கு முதல் 1983 ஆண்டு, மறக்க முடியாத ஒரு ஆண்டு. அன்றையிலிருந்து இன்று வரை 2025 வரை எத்தனை வருடங்கள் உருண்டோடி விட்டன? 42 வருடங்கள், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடந்து விட்டோம். உண்மை. அந்த முறையிலே 2 தலைமுறைகளை நாங்கள் சந்தித்து விட்டோம். எங்கள் தலைமுறை ஒன்று, சீனியர்ஸ். அடுத்த தலைமுறையும் வளர்ந்து பிள்ளைகளும் தங்கள் வழியிலே நீங்கள் சொன்ன முறையிலே அறிவாலும் மற்றும் பல விடயங்களாலும் உயர்ந்து விட்டார்கள். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எப்பவோ முடிந்த காரியம் நடக்க வேண்டியது நடந்து கொண்டு போகிறது. அந்த முறையிலே நாங்கள் தீராத முயற்சியுடையவர்கள். அந்த முறையிலே எங்கிருந்தாலும் அந்த முயற்சியோடு வாழ்ந்து முன்னேறுகிறோம். இன்றைக்கு நான் சொல்ல வருவது என்ன என்றால், நாங்கள் 2ஆம் தலைமுறையை கண்டுவிட்டோம். என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியுது. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சிலருடைய பிள்ளைகள் சீனியர்ஸா வரக்கூடிய பருவமும் வந்துவிட்டது. அந்த முறையிலே அண்மையிலே 3 நாட்களுக்கு முன் நான் அருமையான ஒரு செய்தியை கேட்டேன். நான் உங்களுக்கு முன்பு சொன்னேன், அதை நான் திருப்பி சொல்ல வர இல்லை. இந்த விஷயத்தை உங்கள் முன் வைத்துவிட விரும்புகிறேன். அதாவது, எங்களுடைய பிள்ளைகள் அங்கே போய், அதாவது தாய்நாட்டுக்கு தங்களுடைய விடுதலை காலங்களில் போகிறார்கள். சும்மா போகவில்லை.
சுமந்து கொண்டு போகிறார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அங்கே உள்ள இளம் சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு போயிருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருந்தால், அங்கே ஒரு இயக்கம் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் அங்கே போய் என்ன செய்கிறார்கள், யாழ் ஐடி ஹப் ஒன்று தொடக்கி இருக்கிறார். யாழ் ஐடி ஹப். அந்த எக்ஸிபிஷன் இப்ப நடந்தது. எனக்கு அந்த வீடியோ கிடைத்தது. அருமை அருமை அருமை. வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் உள்ள பிள்ளைகள் தங்களுடைய இனோவேஷன் என்னென்னத்தை கண்டுபிடித்தோம், எப்படி எப்படி எல்லாம் இந்த விஞ்ஞான துறையிலே ஐடி துறையிலே முன்னேறலாம் என்ற விஷயங்களை இவர்கள் போய் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள். அதை நான் பேரை சொல்லத்தான் வேணும். அவரை கண்டுபிடித்தேன். அவரது பேர் பாலதாசன் சஞ்சயன். உங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கலாம் சில பேருக்கு. அவருடைய பெயர் பாலதாசன் சயந்தன். இஸ் an ஆக்ஸ்போர்ட் கிராஜுவேட். அங்கே தன்னோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒத்த மனத்தினர், ஒத்த குறியினர், ஒத்த தகமை உள்ளவர்களை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த யாழ் ஐடி என்ற அந்த மையம் ஒரு இடத்திலே இல்லை, 3-4 இடங்களிலே யாழ்ப்பாணத்திலே தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கேள்விப்பட்ட உடனே நான் வேலணையிலே ஒரு மையத்தை தாபியுங்கோன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தற்சமயம் அந்த தீவு பகுதியும் யாழ்ப்பாணத்தோடு சேர்ந்து இயங்குகிறது, அதனாலே தனி ஒன்று பெறாது. இப்ப இது ஒரு பெரிய பாரிய காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. இதே விதமாக இந்த 2ஆம் தலைமுறையினர் எத்தனையோ வேலைகளை மறைமுகமாக இலைமறைகாயாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வார்கள். எங்களுடைய வருங்கால பிள்ளைகள் அங்கே இருப்பவர்கள் தளிர் விட்டு துளிர் விட்டு மரமாகி வளர்வார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்காலம் நன்றாக வரும், எங்கள் நாடு மீண்டும் சிறக்கும் என்று நம்பிக்கொண்டு இறையின் அருளை வேண்டிக் கொண்டு நன்றி. மிக மிக சிறப்பு. இந்த நேரத்திலே நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கே ஜெர்மன்ல மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு குரூப் வைத்திருக்கின்றார்கள். இந்த இளைய தலைமுறையினர் அவர்கள் வருடா வருடம் இலங்கைக்கு போய் அங்க உள்ள பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்னோடு கதைத்த பொழுது மிகவும் அவர்களை பாராட்டினேன். சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர்கள் உண்மையிலேயே தங்கள் நேரங்களை ஒதுக்கி எமது மக்களுக்காக, நமது வருங்கால சந்ததிக்கு அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே இந்த புலம்பெயர் வாழ்வு எமது மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காப்பரனாக இருக்கும். நீங்கள் சொன்னபடியே உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். நன்றி 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 வரதராஜன் அம்மா. ஹன்ஷச்சரமையா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திரு ராஜகரணா அவர்கள் புலம்பெயர் நல்வாழ்வு, புலம்பெயர்ந்தோர் நல்வாழ்வு பற்றிய சொற்பொழிவை இன்றைய ஆற்றியுள்ளார். அவர் கூறிய விடயம் என்னென்றால், எங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்தோர் என்றால் நாங்கள் இடமில்லாமல் அலையும் போது சில அரசாங்கங்கள் சலுகைகள் செய்தன. அந்த சலுகை செய்கிற அந்த அரசாங்கங்கள் உள்ள இடங்களுக்கு புலம்பெயர்ந்தார்கள். சிலர் கூட செய்தார்கள், சிலர் குறைய செய்தார்கள். ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப்பு, லண்டன் எல்லா இடமும் மக்கள் போய் அங்கே இருந்து, அதாவது நாங்கள் எங்களுடைய கல்வி மேம்பட வேண்டும், கல்வியும் கலாச்சாரமும் பொருளாதாரமும் ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது, கீழே போற நிலைமையில இருக்கும் பொழுது இந்த வார் வந்ததுனால
அவர்கள் வெளிநாட்டுக்கு போக யோசிச்சார்கள். அது உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுத்திருக்கிறதுன்றது உண்மை. ஒரு 2 இடங்கள்ல சில இடங்கள்ல டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் அட்வான்டேஜா தான் இருக்கிறார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்வேன். அவர் கூறிய விடயம் சரியாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கங்கள் கொடுத்த சலுகைகளை வைத்துக்கொண்டு, அதாவது அறநெறியில வாழ வேணும் என்ற நிலைமையில இருந்தபடியினால் நம்ம மக்கள் எல்லோரும் ஆன்மீகத்தையும் கல்வியையும் கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தினார்கள். ஆஸ்திரேலியாவிலேயும் இங்கு எத்தனையோ உயிர்கள் வந்துவிட்டன, எத்தனையோ ஸ்தாபனங்கள் வந்துவிட்டன, எத்தனையோ ஹோல் புது புது ஹோல்கள் ஆரம்பிச்சு அதிலேயே எல்லாத்தையும் சொல்லி அதை பிறகும் கூட கூட வருகிறமே ஒழிய அந்த குறைஞ்சு போற இலங்கையில இருந்தா கொஞ்சம் குறைஞ்சு போற நிலைமையில இருந்தது. அந்த நேரத்துல இந்த வார் வந்து எங்கள் சமூகத்தை முன்னேற்றி, அது மட்டும் இல்லாம இப்போ டாக்டர் என்ஜினியர் என்று சொல்ல போன அந்த எந்த தொழில்களை சொல்ல போனால் நம் மக்கள் கூடின பங்கு ஏற்கிறார்கள் ஆஸ்திரேலியாவிலேயும் என்றதை கூறிக்கொண்டு, இந்த இப்போது எனக்கு முதல் கூறியவர்களும் கூறியிருந்தார்கள், இங்கேயும் மெடி அசோசியேஷன்கள் இருக்கிறது, அதாவது மெடிக்கல் அசோசியேஷன்கள். அவர்கள் தாங்களாக சேர்ந்து போய் தாங்களாக டிசைட் பண்ணி ஆஸ்திரேலியன் மெடி அசோசியேஷனோடையும் சேர்ந்து இதை இயங்குகிறார்கள். இவை தனியை இயங்க முடியாதுன்றபடினாலே இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வேறு ஒரு இன்டர்நேஷனல் அசோசியேஷனோடையும் சேர்ந்து இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்ம மக்கள் நல்ல ஆதரவும் கொடுக்கிறார்கள். வருஷம் ஒரு ஆதரவு கொடுக்கணும், அதையும் கொடுக்கிறார்கள் എന്നதை கூறி நாங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக கதைக்கணும் என்றதை திரு ராஜகர்ணா அவர்கள் கூறியிருந்தார்கள். நன்றி. நீங்கள் மீண்டும் வந்து இதை பற்றிய விவரங்களை கதைக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா, மிக்க மிக்க நன்றி. நன்றி பஞ்சசாரம் ஐயா. மைதிலி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இருக்கிறீங்களா? Yes, she's there. வணக்கம், கேக்குதா? Yeah. வணக்கம் அனைவருக்கும். மன்னிக்க வேண்டும், நான் வீடியோவில் வர முடியாததற்கு. ராஜகர்ணா மாஸ்டர், நீங்க வந்து நல்ல ஒரு டாபிக் கொண்டு வந்து பேசியிருக்கிறீங்க. நம்ம வந்து ஒரு வார் சுச்சுவேஷன்ல வந்தா கூட வந்து வெளிநாடுகள்ல போய் வந்து நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி மேம்பட்டு இருக்குதுங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன காமெண்ட் நான் சொன்ன நினைச்சேன்னா, நம்ம எல்லாரும் நல்லா நம்ம மொழி கலாச்சாரம் இதெல்லாம் கல்ச்சர் எல்லாம் நல்லா பாதுகாத்து கொள்றோம் வெளிநாடுகள் இருந்தாலும் கூட. ஜஸ்ட் ஒன் திங் ஐ செட்னா, நம்ம எல்லாத்தையும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழியினை பாதுகாக்கிறோங்கிற போக்குல நம்ம வந்து we have to bear in mind, நம்ம இந்த நாட்டுல உள்ள அந்த இதுலயும் கொஞ்சம் அபியூஸ் பண்ற மாதிரி நடக்கக்கூடாது. இவங்களோட இது பண்ணி நடக்கணும், ஓரளவுக்கு இன்டிகிரேட்டும் பண்ணணும். அந்த இளைய சமுதாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மூத்த சமுதாயம் வந்தவங்களும் இந்த கொஞ்சம் இந்த லாங்குவேஜ் அதுகள்லாம் படிச்சாங்கன்னு சொன்னா கூட இந்த சொசைட்டி வில் இன்டிகிரேட் பெட்டர் அப்படின்ட்டு இன்னைக்கு கூட வந்து டெலிவிஷன்ல ரேடியோலாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஏரியால போய் எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் பரவலா போகணும், அந்த கெட்டோஸ் மாதிரி வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம கவனமா பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு ஆனா நம்ம உண்மையான நல்ல மேன்மை தான். எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் நல்லா படிச்சு வந்து கஷ்டப்பட்டவங்கன்னு ஒண்ணு இல்லாத அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாராட்டக்கூடியதா இருக்குது. மிக்க நன்றி இந்த ஒரு டாபிக் நீங்க கொண்டு வந்ததுக்கு. மிக்க மிக்க நன்றி தங்கள் கருத்துகளுக்கு. உண்மையிலேயே முந்தி இங்கே புலம்பெயர்வுல வந்து எல்லாரையும் ஒரு குரூப்பாக சில இடங்களுக்கு விட்டபடினதால் அப்படியான ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்கின்ற சூழ்நிலை உருவானது. அவர்கள் தமிழோட கதைக்கிறபடியினால் அவர்கள் அந்த வேற்று மொழியை கற்றுக்கொள்ற தன்மையை அவர்கள் குறைந்திருக்கின்றார்களே தவிர, மற்றும்படி தங்கள் காரியங்களை ஆற்றுவதற்கு பிள்ளைகளின் உதவியோடு பிள்ளைகளை சிறப்பாக்கி தங்களை குறுக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அது உண்மையான ஒரு நிலையாக இருக்கின்றது. மிக்க மிக்க நன்றி தங்கள் கருத்துகளுக்கு.
நன்றி நன்றி நிச்சயமாக மைதிலி என்னன்னு சொன்னா இங்க டைம் கீப்பிங் வெள்ளக்காரன்ட்டே வெரி குட் என்ன டைம் எப்பவுமே வச்சா அதுக்கு டைமா செய்து எல்லாத்த டைமையும் அவன் காப்பாற்றுவான். நாங்களோ இலங்கை டைமை வச்சுக்கொண்டு ஆடி ஆடி டீ குடிச்சிட்டு இங்க வந்து சேர எங்களோட டைம் எல்லாம் போயிடுச்சு. ஓகே நன்றி மைதிலி மாஸ்டர். நன்றி கலைவாணி நன்றி. மாஸ்டர், கலைவாணி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நல்ல ராஜகர்ணா மாஸ்டர் நல்ல ஒரு விடயத்தை தொட்டிருந்தார். இதுல நான் நன்மைகள் பல நன்மைகளைத்தான் நீங்க எடுத்து வந்திருந்து சொல்லி இருந்தீர்கள். நன்மை மட்டும்தான் இருக்கிறதா தீன்மை இல்லையா என்று நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். பல விஷயத்துல எடுத்து பார்க்க பிள்ளைகள் ஆளுமையோட வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றார் தங்களை வருத்தி பிள்ளைகளை நன்றாக உருவாக்கி இருக்கிறார்கள். பல விஷயங்கள்ல பிள்ளைகள் நல்ல நன்மையான விடயங்கள் நிறைய நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. மருத்துவ வசதிகளோட பொருளாதார வசதியோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தீன்மை இல்லாமல் இல்லை என்றது அதை நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்களா? இல்ல, அதாவது நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்று சொன்னால் கூடாததை நாங்கள் திரும்பி திரும்பி கதைக்கிறதாலே எங்கட சமூகத்துக்கு தீன்மைகளையே வந்து கொண்டிருக்கும். ஆகவே நல்ல விடயங்களை பற்றி சிறப்பாக சொல்கின்ற பொழுது எல்லோருடைய மனதிலும் ஒரு சிறப்பான சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய அந்த மிகுந்த ஒரு குறிக்கோளை தவிர நெடுகலும் இல்லை அவர் கூடாது என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டி கொண்டு இருப்பதை விட இல்லை அவர்கள் சிறந்தவர்கள் மிக இன்னும் எமது சமூகம் நல்ல கட்டமைப்போட இன்னும் உருவாக வேண்டும் என்று அந்த குறிக்கோளோடு தான் நாங்கள் இங்கே கதைத்தோம். சிறிய மன இது எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா எங்கட கலாச்சாரத்துல இருந்த பாச பிணைப்பு குறைந்தோண்டு போற, குடும்ப உறவுகள் இணைவுகள் குறைந்தோண்டு போற அது தவிர்க்க முடியாத ஒரு மனதுக்குள்ள இருக்கிற ஒரு கவலை என்று சொல்ல வேணும். அது இல்லாமல் ஆனாலும் நீங்க குறிப்பிட்டது போல பல நன்மைகளை பல பெறுகின்ற பொழுது ஒரு தீன்மையும் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று இல்லை. நீங்க கூறியது போல குறிப்பிட்டு காட்டாமலுக்கு நாங்கள் ஆனால் பலர் குறிப்பிட்டிருந்தீங்க யாழ் டிஏ அந்த ஐடி இது அங்க செய்யப்பட்டது அப்படியெல்லாம் இங்க இருந்து போய் பிள்ளைகள் செய்தார்கள் என்று இங்கு படிக்கிற பல பிள்ளைகள் தாங்கள் படித்து முன்னேறியது போல அங்க இருக்கிற பிள்ளைகளையும் முன்னேற்றி வருகிறார்கள் என்பது பண உதவியாலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜகர்ண அவர்களுக்கு தெரியும், அம்மான் சஞ்சிய மூலம் பல படித்த மாணவர்களே அங்கு ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்ய வேண்டும். சும்மா போய் இப்ப உணவு பொதிகளை கொடுத்து அவர்கள வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யலாம். ஆனால் உணவு பொதிகளையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து அவர்களை சோம்பேறியாக்க கூடாது. அவர்களுக்கு வாழ்வாதாரம் பெற்றோர் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி கொடுக்க வேண்டும், அது முக்கியம். அதை நாங்கள் பிள்ளைகள் மூலம் நாங்கள் செய்து காட்டி பிள்ளைகளுக்கும் அதை வளர்க்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய சிறப்பான ஒரு பேச்சு. நாங்கள் நன்மையை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றியை கூறுகிறார்கள். மிக்க மிக்க நன்றி. உண்மையிலேயே இங்கே பலர் எங்களுக்கு தெரியாமலேயே நிறைய பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயம் நீங்கள் சொல்றது ஒன்று நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் உதவி செய்து அவர்களை இன்னும் கீழ்த்தரமாக்காமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து அவர்களுடைய நல்வாழ்வுக்கு, அதாவது தனித்து வாழக்கூடிய ஒரு தங்கட சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு அந்த இதை இன்னும் சில சமூக அமைப்புகள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் சில விடயங்களை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். காலம் கனிந்து வரும் பொழுது நிச்சயமாக அதாவது உதவி என்று இல்லாமல் அவர்கள் சொந்த காலில் நிற்கிற ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டத்துக்குரிய இதுகளை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மிக்க மிக்க நன்றி தங்கள் கருத்துகளுக்கு. சரியா சொன்னீங்க ராஜகர்ணா. மீனை பிடிக்க காட்டு குடிப்போம், அதை மீனை பிடித்து உண்ண கொடுக்க கூடாது. நிச்சயம் நிச்சயம் நீங்கள் சொல்ற நியாயமான கருத்து. ஏனென்று சொன்னால் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதை சொல்ல வேணும்.
ஏனென்று சொன்னால் ஒரு கவிதை ஒன்று எழுதினான் அந்த நேரத்தில், இழிவு தரும் இலவசங்கள் என்று சொல்லி. அதாவது நாங்கள் இலவசத்தை கொடுத்து கொடுத்து அவர்களை இன்னும் அடிமைப்படுத்தாமல் நாங்கள் அவர்களை ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும். நன்றி. அதிலே நன்றி அந்த பொதி கலைவாணி மாஸ்டர். கொடுக்கிறதுகள் மிகவும் ஒரு சிறப்பான விடயம் அல்ல என்றது தெரியும் உண்மையிலேயே. மிக்க மிக்க நன்றி. நன்றி கலைவாணி மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ராஜகிரண மாஸ்டருடைய பேச்சு தியான தளத்துக்கு ஏத்த பேச்சு. அதாவது கரண்ட் மூமெண்ட்ல என்ன செய்யணுமோ அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் பார்க்காம நீங்க நோச்சு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரும் அதிகமானவர்கள் இங்கே கூட நாட்கள் இருந்து விட்டோம் எங்களோட பிறந்த நாட்டை விட. ஏன் இருக்கிறோம் அதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க விருப்பமில்லாடி போகலாம், ஆனா இருந்த நாட்டை நாங்கள் மதிச்சு நடந்து, அதே நேரம் நீங்க உதவி செய்யறா இலங்கைக்கு மாத்திரமில்லை எல்லா நாட்டு ஆக்களுக்கும் உதவி செய்யலாம். நீங்க நாட் பண்ணியிருப்பீங்க, இங்க யூகேல என்னத்தையும் ஒரு சேரிட்டி கேட்டாங்கன்னா எல்லாரும் அள்ளி வழங்குவார்கள். ஸோ அந்த பழக்கங்களை நாங்கள் இருக்கிற நாட்டில இருந்தே பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் அவர் வித்தியாசமாக இந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தார். மற்றது அவருக்கு நான் தேங்க் பண்ண வேணும். யூடெமல் டிவி நிறுவனர், நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தியானத்தின் பிறகு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவரை தேங்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் தேங்க் பண்ணி கொண்டிருக்க அவர் கூட கூட எங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றா அவர் இல்லாம உங்களோட பேச்சுக்கள் ஒன்றும் இங்கே வராது, யூடியூப்ல வராது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய பலர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். அதுக்கு பல உதவியை செய்திருக்கிறார். அவருடன் தாராபா விழித்திருந்து அவர் இதை செய்து கொண்டு வரார். உடனே செய்து அடிச்சு டெலிட் பண்ணி பக்கண்டு தாரா ரெண்டு எல்லாம் போட்டு செய்து கொண்டு வருகிறார். அதுக்கு நாங்கள் தேங்க் பண்ண வேணும். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கள். ஒரு யூடெமல் டிவி நிறுவனர் என்றதை கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ அடுத்ததாக நாங்கள் நிகழ்ச்சி நடக்க போகின்றோம். அதாவது நாளை காலமே தேர்ஸ்டே வியாழக்கிழமை 8:45 8:45 ஒரு அருமையான ஒரு தியானம் நடைபெறும். அதன் பிறகு 9:15 சரோஜினி நலந்துவனுடைய யோகா நிகழ்ச்சி சிட்னியிலிருந்து வழிநடத்துவார்கள். இப்போ இந்த 11 மணிக்கு தொல்காப்பியம் கூறும் தெய்வம் அஞ்சல் என்ற தலைப்பில் சந்திரா கிருஷ்ணன் அவர்கள் பேசுவார்கள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு வழக்கம் போல கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடுறவர்கள் பாடலாம், பேசுற படித்ததில் கூறலாம். இந்த ஃப்ரைடேயும் அதே வெள்ளிக்கிழமையும் யோகா நிகழ்ச்சி சிவசிதா மாஸ்டர் கொழும்பு இலங்கையிலிருந்து பழக்குவார். இப்போ இந்த 11 மணிக்கு குடும்பமும் குதூகலம் என்ற தலைப்பில் கிருஷ்ணபிள்ளை புண்ணியமூர்த்தி அவர்கள் மட்டக்களப்பு இலங்கையிலிருந்து பேசுகிறார். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும். அதில் நீங்கள் எல்லோரும் கலந்துரையாட வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பூமிக்கு வெளியே உயிர் இருக்க வாய்ப்புள்ளதா? டிஸ்கஷன் செஷன், லைஃப் பாசிபிலிட்டிஸ் இன் a universe of billions of galaxies. அதில் மைண்டை கலக்கும் ஒரு நிகழ்ச்சி. அதை யோசிச்சு பார்த்தவே அது நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்ல இருக்கிறோம், சின்ன ஒரு புள்ளி அதிலே ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிறது. சின்ன புள்ளியில இருந்தோண்டு பெருமை பேசிக்கொண்டும் ஈகோ பிரபலத்தோட இருக்கிற நாளைக்கு நிகழ்ச்சியில காண்றீங்கன்னா சின்ன ஒரு புள்ளியிலே இருக்கிறோம். அதன்படியா சின்ன புள்ளியே இருந்து கொண்டு நாங்கள் மரியாதையா இருக்க வேணும். எத்தனையோ இது இருக்கு. அது பிரபஞ்சத்தை பற்றி அறிகிறதுக்கு ஒரு நல்ல வாய்நிலை. பிரபஞ்சம்னு சொல்லி நான் யோசிச்சேன், பிரபஞ்சத்தை பற்றியே எடுத்து பார்ப்போம். என்ன பிரபஞ்சம்னா என்னன்னு சொல்லி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். 8 PM UK டைம். எனவே நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே அந்த நேரம் 99ஆம் ஆண்டு உங்களை சந்திச்சது உண்மையிலேயே மிக ஒரு பெருமையாக தான் இருக்கின்றது. அந்த ஒரு இணைவோ இன்னமோ தெரியல, இன்று வரையும் அது தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கின்றது. உண்மையிலேயே தங்களுடைய அந்த அயராத உழைப்பு, 3 நேரம் தியானம் செய்கிறன்றது எல்லாராலும் முடியாத ஒரு காரியம். அந்த வகையில நீங்கள் செய்யறதுக்கு நாங்களும் ஒரு பக்கபலமா இருந்து செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசையா இருக்கின்றோம். இன்றைக்கும் இருப்போம். அது நீடித்த ஒரு அன்போடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மிக்க நன்றி இருவருக்கும். நன்றி 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 ஸ்ரீகந்தராஜன் மாஸ்டர். ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். ராஜகருண மாஸ்டருக்கு முதலில் நன்றி. நீங்கள் முன்பும் இந்த தலைப்பில் இது சார்ந்த மாதிரி ஒரு பேச்சு ஒன்று நீங்கள் தந்ததா எனக்கு நினைவிருக்கின்றது.
மற்றது முன்பு சொல்லுவார்கள் இல்ல, திரை கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி, அது வேற. நீங்கள் யூஆர் ரிட்டர்னிங் பேக். புலம்பெயர்ன்றது வேற. புலம்பெயர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன, அதை நான் சொல்ல நேரம் போயிடும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அறிவு மட்டுமன்றி இல்லை, இனோவேஷன் சொல்வார்கள். புது புது இனோவேஷன் எல்லாம் தேங்க்ஸ் டு சயின்ஸ்ன்னு சொல்லுவோம், டெக்னாலஜி. அந்த முறையில் தான் இனோவேட்டிவ் அபிலிட்டியும் வளருகின்றது. மற்றது நீங்கள் அந்த கலாச்சார இசைவு என்று சொல்ல பாவித்தீர்கள். இந்த நல்வாழ்வுக்கு அது ஒரு ஆதாரம். நாங்கள் இசைவாம தனியா இருந்தால் நல்வாழ்வுக்கு ஆதாரமானது கேள்வி. நான் குறிப்பிட விரும்பவில்லை. இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. ஒரு சில சமயத்தவர்கள் இசைவாக மறுக்கிறார்கள். மற்றது நாங்கள் தான் இப்போ ஒரு குளோபல் சிட்டிசன்ஸ் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அப்படி இருக்கத்தக்கதான் எங்களுக்கு இந்த வரட்டு கௌரவம் ஒன்று இருக்கின்றது. என்னென்று இன்னும் இருக்கின்ற எனக்கு தெரியவில்லை. அது ஒரு இருக்கிறது. மற்றது இந்த ஏற்கனவே குறிப்பிட்டார்கள், கூட்டு குடும்பம் விட்டுட்டு நாங்கள் இப்ப தனி குடும்பம் என்று சொல்லிக்கல, அது ஒரு பக்க விளைவு என்று தான் சொல்லணும். ஆனால் அது ஆதாரமா இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் நீங்கள் சொன்ன இதுல இப்ப பெரும்பாலான விஷயங்கள் பொருள் ஆதாரத்தை தான் சொல்லுகின்றது. இன்னொரு விஷயம், நீங்கள் இதே வலியுறுத்தினீர்கள், பெற்றோர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள். 100க்கு 100 உண்மை. ஆனா அந்த அளவுல இந்த அடுத்த தலைமுறை தியாகம் செய்ய தயாரா? அதாவது எனக்கு தெரிந்த பல இடங்கள்ல பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போனாலும் அவர்களுக்கு விசிட்டர்ஸ் ரிலேட்டிவா விசிட் பண்ண விருப்பம் இல்லை. ஹாலிடே என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணமே அப்ப அவர்கள் தியாகம் செய்ய தயாராண்டா ஒரு கேள்வியா இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர்கள் நல்ல முறையில அங்க போய் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பணத்தை செலவழித்து சொன்ன மாதிரி யாழ் ஐடி அப்படி இப்படி என்று சொல்லி செய்கின்றார்கள். ஆனால் எனக்கு அது ஒரு கேள்வி. அந்த தியாகம் என்று நீங்கள் பெற்றோர்களுக்கு சொன்னது பெரும்பாலானவர்கள் மறந்து விடுகிறார்கள். தெரியல, they are not even prepared to visit the relatives. அது எனக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயம். அந்த ஜமா மாஸ்டர் குறிப்பிட்டார், ஹங்கிரி மேன் டோன்ட் கிவ் a fish to hungry man but teach him how to fish என்று அவர் சொல்லிவிட்டார். இதுல இன்னொரு பழைய ஒரு பாட்டு நினைவு இருந்தது, வரட்டு கௌரவம் ஒரு பிரச்சனை, வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் என்று சொல்லி. அதுவும் எங்களோட சமூகத்துல இருக்கின்றது. வாழ்ந்தாலும் பேசிக்கொண்டிருப்பார்கள், அவன் நல்லா இருக்கிறான் என்று சொல்லி. இது எல்லாத்தையும் நாங்க வெல்வதற்கு ஒரே ஒரு ஆதாரம், பொருளாதாரம் இல்லை, அருள் ஆதாரம். அந்த அருள் ஆதாரத்துக்கு ஸ்ரீஸ்கந்தராஜா தம்பதிகள் செய்யும் சேவை மிக மிக உன்னதம் என்று நான் அடித்து சொல்லுவேன். அப்ப நான் சொன்ன மாதிரி தியாகம் மட்டும் இல்லை, தியானத்துக்கு அவர்கள் தயாராண்டதும் ஒரு கேள்வி. நாங்கள் தான் தியானத்துக்கு அவர்கள் ரெடியா இருக்கின்றோம், அவர்கள் தியானத்துக்கு வரார்களாண்டா அதுவும் ஒரு கேள்வியா இருக்கின்றது. ஆனால் அவர்களும் யங் யூத் போரம் என்று சொல்லி மாதம் மாதம் நடத்தி வருகின்றார்கள். ஹோப் இல் சக்சஸ்ஃபுல்லி கண்டினியூ ஃபார் எவர். இதுல ஒரு குறுக்குறாக மன்னிக்கணும், இதுல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும் என்று சொன்னா, இப்ப உங்களை மாதிரி பெரியாக்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா திகழணும். அதைத்தான் இப்ப நீங்கள் மேல நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால், மேல நாடுகள்ல உண்மையிலேயே நான் பலவரோட பழகி இருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய சமூகம் எப்படி கட்டமைக்கப்படணும், எப்படி இருக்கணும், ஒரு 100 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும்ன்றது எல்லாம் ஸ்கீம் பண்ணி வச்சிருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லாதபடினால்தான் நாங்கள் உதிரிகளா மாறிக்கொண்டே இருக்கிறோமே தவிர, இந்த புலம்பெயர்ந்த தேசம் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை திறந்து விட்டு இருக்கின்றது. ஆகவே உங்களை மாதிரி இருக்கிற ஆக்கள், அறிவு கூடிய ஆக்கள் எல்லாரும் அதை ஒற்றுமையாக எங்களோட சமூகத்துக்கு அதை கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த சமூகம் இன்னும் சிறப்பா வளரும். உங்களோட கருத்து அது சிறப்பான ஒரு கருத்து. நிச்சயம். அவ்வளவுதான். நன்றி உங்களுக்கு மீண்டும். நன்றி 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 ஜெகநாதன் மாஸ்டர். சிவமோகன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ராஜகர்ண ஐயா, உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அருமையான பேச்சு. எங்களுக்கு என்ன இந்த வெளிநாடுகள்ல புலம்பெயர் தேசங்கள்ல நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கிறோம் அல்லது சாதிச்சிருக்கிறோம் என்று பார்க்கின்ற ஒரு அட்டவணை மாதிரி ஒரு விடயத்தை நீங்கள் சுருக்கமாக கூறியிருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தனிப்படவும் தங்களுடைய உதவிகளை நன்றாக செய்கின்றார்கள்.
அதோடு சேரிட்டியாகவும் நிறைய உதவிகளை இந்த தளத்தின் இருக்கிறவர்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய. ஆகவே அது ஒரு புலம்பெயர் தேசங்கள்ல நாங்கள் வாழ்றதால எங்கட நாட்டுக்கு சில சமயங்கள்ல எங்கட குடும்ப உறவுகளுக்கு கூடி அது ஒரு நல்ல உதவியாக இருக்கும். அது சில சமயங்கள்ல மற்ற குடும்ப உறவுகளுக்கும் அது உதவியாக இருக்கின்றது. மற்றது நாங்களும் இங்க வந்ததுக்கு பிற்பாடு பல்வேறு வகையான சலுகைகள் அல்லது எங்களுக்கு தேவையான உழைப்பை நீங்கள் சொன்னது மாதிரி பெற்றார் ஓடி ஓடி உழைச்சி பிள்ளைகளை படிப்பிச்சு நிறைய நான் நினைக்கிறேன் வைத்தியர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாட்சரம் ஐயா சொன்னார் ஆஸ்திரேலியாவிலே நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று. நான் வேறொரு தரவுக்காக அந்த உத்தியோக அடிப்படையிலே நான் சில தரவுகளை எடுத்து நான் அண்மையிலே அது வேறொரு விடயத்துக்காக அந்த வகையில நான் பார்க்கும் போது ஒரு வீட்டிலே கிட்டத்தட்ட 3-4 வைத்தியர்கள் எங்களுடைய தமிழ் குடும்பங்களிலே ஒரு குடும்பத்திலே இருக்கிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அந்த கல்வி வளர்ச்சி அவர்களிடம் நிறைவாக அந்த ஜெனரேஷன்கிட்ட கிடைச்சிருக்குது. அதுல வைத்திய துறையில தான் கூடுதலான மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அந்த தரவுகளை எடுத்தால் அடுத்தது பொறியியல் துறை, முதலாவது வைத்தியத்துறை, அடுத்தது சட்டத்துறையும் வருகுது. அதுக்குள்ள நான் வேறொரு தரவுக்காக நான் பார்த்தேன், நான் அது சொல்லக்கூடாது இந்த இடத்துல. ஆகவே அந்த அந்த பிள்ளைகள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அதுலேயும் பெண் பிள்ளைகள் மிக மிக கூடுதலாக வைத்தியர்களாக வந்திருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டு பிள்ளைகள். அது ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். காரணம் இந்த புலம்பெயர் தேசத்துல நாங்கள் வந்தபடியால் தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறு முன்னேற்றம் அடைவதற்கும் இன்று வரை நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்லே, அதாவது நாடாளுமன்றத்திலே எங்களுடைய ஒரு தமிழ் பிள்ளை தன்னுடைய பதவியை வைத்து கொண்டிருக்கிறார் எம்பியாக. அவவும் சிறப்பாக பணியாற்றி தன்னுடைய நாட்டுக்காகவும் அவர் சில கடமைகளை அவர் செய்து வருகிற ஒரு ஆளாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததுக்கு காரணம் நாங்கள் இந்த நாட்டிலே பெற்ற சலுகைகள் என்றுதான் உண்மையாகவே கூற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்களும் அந்த நாடுகளில் இருந்த மாதிரி தான், எங்களோட நாட்டிலேயே நாங்கள் இருந்த மாதிரியே இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் எங்களை அவர்கள் மதித்திருக்கிறார்கள், மதித்து எங்களுக்கும் அவர்கள் இடம் தந்திருக்கிறார்கள். அந்த இடம் தந்தவர்களுக்கு நாங்களும் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய தலைமுறையில நான் நினைக்கிறேன் 100% இருக்கும். இனி வருகின்ற பிள்ளைகளும் கட்டாயம் எங்களோட பிள்ளைகள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால் எங்களோட பிள்ளைகள் டிசிப்ளினா வளர்ந்தவர்கள், கொஞ்சம் ஒழுக்கத்தோடு வளர்ந்தவர்கள். அங்கேயும் அப்படியே நாங்கள் வளர்ந்து வந்து இங்கேயும் அப்படித்தான் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆனா அதுல இருந்தவர்கள் கொஞ்சம் தளம்ப மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்ல விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்படியான விஷயங்களை எடுத்து நாங்கள் உண்மையாகவே பேச வேண்டும். நன்றி ஐயா, நன்றி. மிக மிக நன்றி. உங்களோட கருத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே இங்க நீங்கள் வேற நாடுகள், இப்ப எனக்கு தெரிய பரிசுல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்திலேயே 2-3 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். சட்டத்துறை ஒரே குடும்பத்திலே அவர் இன்றைக்கு உயிரோட இல்லாட்டிக்கும் கூட அந்த பிள்ளைகளை கட்டுப்பாடு, அதாவது கட்டுப்பாடுன்னா இனிமேலேண்ட கட்டுப்பாடு, அப்படி வளர்ந்து பிள்ளைகளை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்குரிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு பெற்றோருடைய அந்த தியாகம் இருக்குல்ல, அந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை. அதாவது இன்றைக்கு இப்போ நோம்பலாவே ஜெர்மனி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்துல பார்த்தா முந்தி சாரி கட்டுறாக கூச்சப்பட்டவர்கள் இன்றைக்கு சாரியோடைய போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய நிலைமை மாறிவிட்டது. எங்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் அதை பிரதிபலிக்கின்ற நேரம் அவர்கள் கூறுகின்ற ஒரு வார்த்தை, நாங்கள் ஒழுக்கமாக இருக்கின்றோம் என்றது. ஒரு சில தவிர்க்க முடியாத சில பேர் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் மிகவும் ஒழுக்க சீலர்களாக தங்களோட பிள்ளைகளை நிலைநிறுத்தி இருக்கின்றபடினால் உண்மையிலேயே பார்க்க நீங்கள் சொல்ற மாதிரி மிக பெருமைக்குரிய விடயமாகவே நாம் அதை பார்க்கின்றோம். மிக மிக நன்றி தங்கள் கருத்துக்கு. நன்றி 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 சிவமோகன் மாஸ்டர். சதமான மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு ராஜகர்ணன் மாஸ்டர். பலரும் அருமையான கருத்துக்கள் கூறிவிட்டார்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாகத்தான் கூற போறேன். இப்ப முதல் நாங்கள் எங்களோட நாட்டில இருந்து வெளிக்கிடைக்குள்ள எங்களோட உயிரை
பாதுகாக்கிறதுக்காகத்தான் முதலாவது வெளிக்கிட்டோம். தொழிலுக்காகவோ இதண்டா உயிரை தப்ப வைக்கிறதுக்காகவே பலரும் எங்கள் நாட்டிலிருந்து வெளியே வர வேண்டி வந்தது. ஏஜென்சிக்கு காசை கொடுத்து அதுல இழந்தவரும் பலர், ஏமாற்றப்பட்டவர் பலர். அப்படி இருந்தும் ஏலமான அளவு இறக்குமதியாக்கள் வந்தது. ஆனா சிலர் படித்த கல்விக்கு ஏற்றபடி படிப்புக்காக வந்திருக்கலாம். என்றாலும் அந்த உயிரை பாதுகாக்கிறது தான் முதலாவது ப்ரையாரிட்டியாக இருந்தது என்றுதான் எனக்கு கூட ஞாபகத்தில் வருகிறது. பலரும் அப்படி பிள்ளைகளை எல்லாம் இளம் பிள்ளைகள் இந்த இதுகளுக்கு சேர்ந்துருவார்கள் என்ற பயத்தில் இரவிரவாகவே தங்களோட ஊர்ல இருந்து கொழும்புக்கு அனுப்பி யாரோ முறையால ஏஜென்சியோ யாரையோ பிடிச்சு பிள்ளைகளை மற்ற நாடுகளுக்கு அனுப்பினதும் தெரியும். அப்படி பல ஆதங்கத்துடன் பிள்ளைகளை பாதுகாக்கும் முகமாக அனுப்பி வைத்து பிரகாரங்களும் சேர்ந்து நீங்க கூறிய அத்தனை விடயங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். நான் முக்கியமாக ராஜகருணா மாஸ்டருக்கு எங்கள் தளத்துக்கு நீங்கள் செய்யும் உதவிக்கு மிக்க நன்றி. அதை முக்கியமாக கூற விரும்புகிறேன். எந்த நேரம் அடித்து என்ன உதவி கேட்டாலும் மறக்காமல் அதை செய்வதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை அனுப்பைகள்ல உண்மையிலேயே நாங்கள் படித்து கொண்டிருக்கின்ற போது எங்களை அனுப்பைகள்ல எனது பாட்டினார் கூறினார், நீ திரும்பி வரும்போது நான் உயிரோட இருக்கிறனோ தெரியாது, எங்கட குடும்பத்திலே 6வது ஒரு ஆள் வெளியில இருந்தால் மிகவும் உதவியா இருக்கும், 6 ஒரு ஆள் பிழைத்து கொள்ளட்டுன்னு சொல்லி. உண்மையிலேயே அவர் மரணிக்கும் போது நாங்கள் பக்கத்தில் இருக்கவில்லை என்றாலும் அவருடைய அந்த வாசகம், அதாவது ஆறுண்டாலும் ஒரு ஆள் தப்பி பிழைக்க வேண்டும் என்ற அந்த சொல்லு இன்றைக்கும் ஆள் மனதில் இருக்கின்றது. உண்மையிலேயே எல்லோருடைய அந்த தியாக மனப்பான்மை தான் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு வீட்சமாக உருவாக்கி இருக்கின்றது. மிக்க நன்றி தங்களோட கருத்துக்கு. நன்றி சதமல் மாஸ்டர். பாலச்சந்திரா குருக்கள் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். சிறப்பாக வணக்கம் ராஜகருணா. என்ன சொல்வார்கள், இந்த இரட்டையர்கள் கதை தெரிவித்தார். இரட்டையர்கள் அடிக்கடி ராஜகருணாவோட இரட்டையர் கதை கதைக்கிறார். அதை போலதான் இப்ப இரட்டையர்கள் மாதிரிதான் இவர் ராஜகருணாவும் ஸ்ரீஸ்கந்தராஜாவும் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதாவது இந்த குருடனும் தமிழ் இலக்கியத்தில் குருடனும் முடவனும் உண்டு. முடவனுக்கு இயலாது, அவர் தோல்ல ஏற்றி கொண்டு போவார். சரிதானே? முடவனுக்கு இயலாது, குருடன் தோல்ல ஏத்த மேலிருந்து முடவன் வழி காட்டுறது. அதுக்கு அந்த அப்படி என்றால் அது ஒரு உதாரணமா சொல்றேன். இப்ப இருக்கிற அந்த சிச்சுவேஷன், இந்த புலம்பெயர் நாடு, நான் இலங்கையை மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து தேவையின் பொருட்டு இருக்கலாம், வேற நாடு இருந்தாலும் கூட இலங்கையை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்குன்ற காரணத்தால இவர்கள் அந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு வழி காட்டி கொண்டு போயிடும். ஒரு பக்கம் தியானம், இன்னொரு பக்கம் இவருடைய மீடியா சைட் worldcoil.com யூடியூப் சேனல் மூலமாக. அது பெருமைக்குரிய விஷயம். அதாவது 2 பேரும் இந்த பிரபஞ்ச சக்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த புலம்பெயர் பற்றி பேசி முடிக்கத்தான் நான் கோயிலுக்கு போனத நிமித்தம். இருந்தாலும் அவர் என்னென்ன பேசியிருப்பாருன்னு அனுபவ ரீதியா எங்களுக்கு தெரியும், நீண்ட கால பயணம். இதுல நான் முக்கியமா சில விஷயங்கள் நன்மையும் சொல்ல போறேன். சில விஷயங்களை அந்த எங்களோட கலாச்சாரத்துல மாற்றங்கள் வந்து சில விஷயத்தை சொல்ல போறோம். இதுல நன்மை அடைந்த ஆக்கள், பெற்றோர், பிள்ளைகள் நன்மை அடைந்திருக்கிறார். அதன் மூலமாக திருமணம் என்ற கலாச்சாரம் புலம்பெயர் தேசத்துல ஊடுருவி எங்கட திருமணத்தை பாக்குறதுக்கு வெள்ளக்காரங்கள் முன்னுக்கு நிற்கிறாங்க. அவங்க வேட்டி சால்வையோட. எங்கடாக்கள் கோட் சூட் போட்டு கொண்டு நிற்கிறாங்க, அவங்க வேட்டி சால்வைக்கு மாறி இருக்கிறாங்க. இது நீங்க ஆலயத்திலையும் பார்க்கலாம், திருமண வைபவத்திலையும் பார்க்கலாம், பொது நிகழ்வுலையும் பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயம் கலாச்சாரத்தை நாங்க அவைக்கு பூத்தி இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆனால் சிலர் அதை சரியான முறையில பயன்படுத்துறார்கள், இல்லை தவறு விடுறார்கள். காரணம், நான் இப்போ ஒரு கிட்டடிலும் 2-3 திருமணத்துக்கு போயிருந்தா திருமணம் செய்து வைக்க அந்த அனுபவத்தை சொல்றேன். அப்ப திருமணம் செய்து வைக்க போயிருக்கக்குள்ள எல்லாம் செட்டிங்கெல்லாம் சரி, நான் எல்லாம் சரி, தாலி கட்டுற அந்த விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கு. அது கையில பேப்பர்ல கச்சாங்கோட்டைக்கு சுருள் சுட்டுவாங்க. இப்படி சுருள் சுத்தி வச்சு கொண்டிருக்கிறேன் எல்லாரும் கனவே. அப்ப நான் கேட்டேன், இது என்ன?
அவன் சொன்னவன் தாலி கட்டைக்கு அப்படியே பூ எரிகிறதாமண்டு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சுவாரஸ்யமாக கதைக்கிறோம் கொஞ்சம் கூட. நான் சொன்னது கஜாங்குட சுருள்மாய் கிடக்கு, இதெல்லாம் எங்கட கல்ச்சர் இல்லையே, என்ன புதுசு புதுசா எல்லாம் பூத்து. நான் நேரடியா எல்லாரும் கேட்கிறேன் கோவிச்சலம்பரம், இத்தனை புதுசு புதுசா எல்லாம் பூத்துரி, இதெல்லாம் பிழையான விஷயம், இதெல்லாம் தவிர்க்க வேணும் நீங்கள்ன்ட்டு நேராவே சொல்லி போட்டேன் அவங்களே. அது அச்சுதான் தூங்குறதே ஒழிய அடுத்த தாலி கட்டையை கூவி கத்துறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அந்த வீடியோவுக்காக அந்த அது ஒரு ஃபங்க்ஷனை இந்த இளம் சமுதாயம் செய்யணும், பெரிய ஆக்கள் அல்ல, இளம் சமுதாயமா செய்யணும். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் சொல்றதுதான் நாங்களும் போராடங்கள் அதெல்லாம் தவிர்க்க. ஆனால் நல்ல விஷயத்திலிருந்து சொல்ல போனால் பெற்றோர் மனநிலை மாறி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று புலம்பெயர் தேசத்துல கஷ்டப்படினோம். அதே நேரம் ஊருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் அங்க இருக்கிற முதியோருக்கும் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம். அது பிளஸ் பாயிண்ட். அடுத்து சொல்ல போனால் இந்த கலாச்சார விழுமியங்களை நாங்கள் வளர்த்து மற்றவையருக்கும் சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இப்ப இலங்கையில குறைஞ்சு வெளிநாட்டுல நல்ல கலாச்சார விழுமியம் என்கிறது வேரூன்றி கொண்டு நிற்குது. இது நாளைக்கு அங்க திருப்பி கடத்தப்படும் இலங்கை. அடுத்த விளையாட்டு, விளையாட்டுத்துறையை பார்த்தோம்னு சொன்னா நீங்கள் பார்க்கல, எங்களோட ஈழத்து பிள்ளைகளும் இந்தியா சார்ந்த பிள்ளைகளும் கன்னடங்கள் வெளிநாட்டுல நல்ல இதுல வந்து கொண்டிருக்கிறார். சர்வதேச ரீதியில எல்லாம் இங்க சைன் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, விமான ஓட்டிகளாக அந்த தமிழ் பிள்ளைகள் இந்த புலம்பெயர் தேசத்துல படிச்சு அந்த மொழியை படிச்சு வந்து கொண்டிருக்கிறார் உத்தியோக ரீதியாக. மற்ற அரசியல் ரீதியாக முன்னுக்கு அந்த சிவமோகன் மைதிரியாவே சொன்னது போல அந்த சமூக, அதாவது அரசியல் ரீதியாகவும் தலைமைத்துவம், பார்லிமெண்ட் அந்தந்த ஏரியாவில் பெருசா வந்து தங்களோட சேவைகளை ஆற்றுவதற்கு தனித்துவமா இருக்கணும். சமூக ஒற்றுமை மையமாக இந்த ஒரு குழுவை அமைச்சு சமூகத்துக்கு இங்கிருந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அங்க அனுப்பி கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் தேசத்துல இருந்து ஈழத்துக்கு அனுப்பி நல்ல விஷயங்கள், அது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். கிரிக்கெட்டுக்கு மன்னிக்கவும் 9:30 ஆச்சு ஐயா, இன்னும் 4 பேர் முடிக்கிறேன். சொல்ல வந்து சொல்லி முடிப்போமா? அடுத்தது இப்படி கணக்க விஷயங்கள் இருந்தாலும் கூட ராஜகருணா பத்தி சொல்ல போனால் அவருடைய அந்த துறை, பத்திரிகை துறையில இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு மீடியா சைட்ல நிறைய வந்திருக்கிற அந்த வகையில எல்லோர் சார்பாகவும் அவருக்கு நிறைய இருக்குது. அம்மா சொன்னது போல நேரம் கருதி முடிச்சு கொள்ளுகின்றேன். பிறகு ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க வந்து திரும்ப கலைக்கணும். பவானி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜகருணா மாஸ்டர் நல்லொரு பேச்ச பேசினார். இலங்கை இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு எல்லாம் தாங்கள் செய்தது எல்லாவற்றையும் சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வில்லேஜ்லையும் நாங்கள் ஒரு டியூட்டரி, அப்பான்ற பேர்ல டியூட்டரி ஒன்று நடத்தி கொண்டு வருகிறோம் 5 வருஷமாக. அதுல ஒரு 100 பிள்ளைகளுக்கு அது இலவசமாக படிப்பிச்சு கொண்டு வருகிறோம். மகாஜனா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் அதை உதவி எங்களோட காணியில இது வச்சிருக்கிறோம். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். அதுதான் நான் சொன்னேன். மற்றது சந்தோஷமான விஷயம். உண்மையிலேயே கல்வி ஒரு மனுஷரை நிச்சயமாக நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். டியூட்டரி தான் வச்சிருக்கிறோம். அப்ப பிள்ளைகள் 100 பிள்ளைகள் வந்து படிக்கிறார்கள். சொல்லிக்கொண்டு நீங்கள் நல்ல உதவி செய்கிறீர்கள், எங்களோட தளத்துக்கும் நல்ல உதவியை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்றதையும் சொல்லிக்கொண்டு விடை வருகிறேன். நான் வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி பவானி மாஸ்டர். நவரத்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. பாரதியார் சொன்ன மாதிரி உலகமெல்லாம் தமிழ் மொழி கேட்க செய்திருக்கிறார்கள் இலங்கை தமிழர்கள். பலர் அதை மேடையிலையும்